Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல கேழ்வரகு மாவு கூழ் வந்து செய்ய போறோம். அதாவது ராகி கூழ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். கூடவே நம்ம தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ்லாம் ரெடி பண்ண போறோம். கண்டிப்பா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ரொம்பவே சூப்பரான ரெசிபின்னு சொல்லலாம். வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு குடிக்கிறதுக்கு ராகி கூழ் எப்படி செய்யறதுன்னு இப்போ நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கூழ் செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சாதத்தை ஃபர்ஸ்ட் வடிச்சுக்கணும். நல்லா ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க, அடி பிடிக்காத மாதிரி. இப்போ இந்த பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா அரிசி வந்து சேர்த்துக்க போகிறேன். அரிசி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். கேழ்வரகு மாவு எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு அரிசி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இந்த அரிசி வந்து பார்த்தீங்கன்னா நொய் அரிசி, அதாவது குருணை அரிசின்னு சொல்லுவாங்க. வீட்டில் உங்ககிட்ட இந்த மாதிரி இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் பச்சை அரிசியை மிக்சியில் சும்மா ஒரு சுற்றி எடுத்தீங்கன்னா போதும். ரவை மாதிரி ஆகக்கூடாது, இந்த மாதிரி 1-2 உடஞ்சிருக்கணும் பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இந்த அரிசியை நான் சேர்த்துடுறேன். நல்லா அரை மணி நேரத்துக்கு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணியில் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். சும்மா 1-2 உடஞ்சிருந்தா போதும் அரிசி, பச்சரிசி. உங்ககிட்ட இப்படி குருணை இருந்ததுன்னா நீங்கள் இப்படியே சேர்த்துக்கலாம். ஒருவேளை இல்லைன்னா பச்சரிசியை உடச்சி சேர்த்துக்கோங்க. அரிசி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வரட்டும், அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 பாகத்துக்கு வேகணும், அது வரைக்கும் நான் வேக வச்சுக்கிறேன். இப்போ கேழ்வரகு நம்ம கரைச்சிக்கலாம். அரிசி வந்து வேகட்டும் நல்லா. 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். மாவு வந்து சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. மாவை அப்படியே கொட்டி வேக வைக்கும்போது உருண்டை கட்டிக்கும், கரெக்டாக வராது. அதனால் மாவை கரைச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து கை வச்சு மாவை நல்லா உருண்டை இல்லாமல் நைஸாக கரைச்சிக்கிறேன். இப்போ மாவு வந்து பார்த்தீங்கன்னா நான் கரைச்சி எடுத்துட்டேன். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நல்லா வேக கெட்டியாகிடும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்க போகிறேன். மாவு கரைக்கிறதுக்கு இப்போ 6 லிட்டர் தண்ணி நான் சேர்த்துருந்தேன், ஒரு சொம்பு அளவுக்கு. இப்போ திரும்ப ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே சாதம் வேக வைக்கிறதுக்காக நம்ம 1 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ மாவு கரைக்கிறதுக்கு நான் வந்து 3/4 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாதம் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. முழுசாக நீங்கள் வேக வச்சுக்கோங்க, அப்படி இல்லைனா 3/4 பாகமாவது வேகணும். நல்லா 3/4 பாகத்துக்கு மேலே நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் நான் சாதம். இப்போ ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த கேழ்வரகு மாவை சேர்த்துக்கலாம். ஏன்னா உருண்டை கட்டக்கூடாது, அதனால். நல்லா கலந்து கொடுத்துக்கணும். ஏன்னா அடி பிடிக்கக்கூடாது, உருண்டை கட்டக்கூடாது மாவு சேர்த்துருக்கிறதுனால. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற கேழ்வரகு மாவு பார்க்க கலர் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் வேக வந்து பார்த்தீங்கன்னா கலரே மாறி இருக்கும். அப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நல்லா வெந்து வந்துருச்சு மாவு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா குக் பண்ணிக்கோங்க. தீ ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் லைட்டாக குறைச்சி வச்சுட்டே குக் பண்ணுங்கள். கலந்து கொடுத்துட்டே இருங்க, அப்பப்போ உருண்டை கட்டாமல் இருக்கணும் மாவு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேழ்வரகு மாவு இன்னும் வேகணும், வேகவே இல்லை, ஆனால் கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. இப்போ தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் வேகிறதுக்காக. 1/2 லிட்டர் தண்ணி நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, ரொம்ப கெட்டியாகக்கூடாது. குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது நான் வேகணும்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடியே கெட்டியாகிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து லைட்டாக மாறி வந்திருக்கும். நல்லா வேக இன்னும் கலர் நல்லா மாறும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. குறைஞ்சது நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா நான் வந்து வேக வச்சுக்கிட்டேன். நல்லா வெந்து வந்துருச்சு. மாவு சேர்க்கும் போது எந்த கலரில் இருந்தது பாருங்கள், இப்போ வெந்ததுக்கு அப்புறமா எவ்வளோ நல்ல டார்க் கலரில் வந்துருச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும், வெந்திருக்கும். அப்படி ஒரு வேளை நீங்கள் செக் பண்ணணும் எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கையில் தண்ணியை தொட்டுக்கிட்டு இப்படி மாவு தொட்டோம்னா பாருங்கள் ஒட்டவே இல்லை கொஞ்சம் கூட. அப்போ நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து கூழ் வந்து கரைச்சிக்கலாம். இப்போ சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மாங்காவை கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்கேன். நல்லா ஊறி வந்துருச்சு. கூழுக்கு இந்த மாங்காவை கடிச்சிட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம இந்த ஒரு சைட் டிஷ் மட்டும் நம்ம ரெடி பண்ணல, கூழுக்கு இன்னும் நிறையா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். குடல் வந்து நம்ம வறுத்து வச்சது எடுத்து வச்சுக்கிறேன். மோர் மிளகாய் எடுத்துக்கிறேன். இப்போ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து முருங்கைக்கீரையை எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை பொரியல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செய்கிறதுன்னு நான் வந்து இந்த வீடியோவில் காட்டுறேன். வீடியோவை லாஸ்ட்லேயும் பாருங்கள், முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். கூழுக்கு முருங்கைக்கீரையை கடிச்சிட்டு குடிக்கும்பொழுது அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெங்காயம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், கூழில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் வந்து வெங்காயத்தை கடிச்சிக்கிட்டு கூழ் குடிப்பாங்க. உங்களுக்கு எது வசதியோ அது போல் நீங்கள் பார்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,
சூடு நல்லா ஆற ஆற வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வரும். இன்னும் நல்லா சூடு ஆறணும். இன்னும் சூடாகவே இருக்குது. நான் உங்களுக்கு கரைச்சி காமிக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து காட்டிகிட்ருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கூழ் வந்து அதுக்கேற்றது போல் நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு நீங்கள் கரைச்சிக்கோங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே எடுத்து வச்சிடுறேன். நமக்கு தேவைப்படும் பொழுது நம்ம கரைச்சிக்கலாம். இன்றைக்கி செஞ்சுட்டு நீங்கள் அடுத்த நாள் கூட இது வந்து நீங்கள் தேவைப்படும் போது கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரே நாளில் தான் சாப்பிட்ணுமா அப்படின்னலாம் இல்லை. கூழ் வந்து அடுத்த நாள் கூட நம்ம கரைச்சி குடிச்சிக்கலாம் தேவைப்படும் பொழுது. இப்போ இது கூட தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். நான் தயிர் சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற கூழுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கரைச்சிக்கலாம். கூழ் வந்து காய்ச்சி வச்சுட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம தயிர் சேர்த்து கரைச்சி குடிக்கும் பொழுது நல்லா சில்லுன்னு சூப்பராக இருக்கும். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் கூழ் வந்து கரைச்சிக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் சேர்த்து நான் கரைச்சி எடுத்துட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கூழ் கெட்டியாக வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் தண்ணி கொஞ்சமாகவோ இல்லை அதிகமாகவோ சேர்த்து கரைச்சிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறமா வெங்காயமும் நான் சைடில் வச்சுட்டேன். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கூழ் குடிக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்படி கூழ் குடிக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம கூழ் குடிச்சிட்டே இருக்கலாம் போல் தோணும். எவ்வளோ கிளாஸ் நம்ம கூழ் குடிக்கிறோம் அப்படின்னே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் சைடிஷோட கூழ் குடிக்கும் பொழுது. வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு சூப்பராக இது போல் நீங்கள் உங்களுடைய வீட்டில் கேழ்வரகு மாவு கூழ் செஞ்சுட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ விரும்பி குடிப்பாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம வெங்காயத்தை தூவிட்டு இல்லைனா கூழோடவே வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணிவிட்டும் குடிக்கலாம். கீரை பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலையை வறுத்துக்கணும். வேர்க்கடலை வறுக்கும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா தோலோட பூண்டு வந்து ஒரு 5-6 பல் எடுத்து அதோடு சேர்த்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். கூடவே காரத்துக்கு 3 வரமிளகாவையும் நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். வேர்க்கடலை வறுக்கும் போதே இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. எல்லாத்தையும் வறுத்ததுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுட்டு மேலே இருக்கிற தோலை மட்டும் நான் எடுத்துட்டு இப்போ வேர்க்கடலையே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வேர்க்கடலையை நான் வந்து கையிலே அளந்து சேர்த்துக்கிறேன். 2 கைப்பிடி அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப அரைச்சோம்னா ரொம்ப கெட்டியாகிடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்காது. பூண்டு வேர்க்கடலை மிளகாய் எல்லாம் அரைப்படணும். ஆனால் உதிரி உதிரியாகவே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரையை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் அலசிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கீரையை கடாயில் சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி கை நிறைய கீரையை 3 கை அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். கீரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கு. ஃபஸ்ட்டு சேர்க்கும் போது எவ்வளோ கீரை இருந்தது இப்போ பாருங்கள். கீரை வதங்க அளவு வந்து கம்மியாகிடும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா உப்பு சேருங்க. ஃபஸ்ட்டே கீரை சேர்த்ததுமே உப்பு சேர்த்தோம்னா அளவு குறையும் போது உப்பு வந்து ரொம்ப அதிகமாகிடும் கீரையில். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நம்ம குக் பண்ணிக்கலாம். கீரை நல்லா வேகட்டும். கீரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வெந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் நம்ம குக் பண்ணாலே போதும், கீரை நல்லா வெந்துடும். கீரை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் கடைசியாக நம்ம வந்து இந்த வேர்க்கடலையை சேர்க்கணும். நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த வேர்க்கடலை வரமிளகா பூண்டு இருக்குது பாருங்கள், அதை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு கலந்து கொடுங்க. ரொம்ப அதிகமாகிட போகுது வேர்க்கடலை. இப்போ நான் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டேன், அரைச்ச எல்லா வேர்க்கடலையும். இந்த வேர்க்கடலைலாம் சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த காரமெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகணும் பார்த்தீங்களா கீரையில். அதனால் சும்மா 1 நிமிஷம் நம்ம கலந்து கொடுத்தா போதும். 1 நிமிஷத்துக்கு நல்லா நான் வதக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கீரை பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இப்போ இருக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி அப்பப்போ நீங்கள் வீட்டில் கூழ் வந்து செஞ்சு கொடுங்க. கேழ்வரகு மாவு கூழ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.